வணக்கம் என் அருமை நண்பர்களே. இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம ரெகுலராக வர்ற கடைக்கு தான் வந்திருக்கேன் சாப்பிட. இது எங்கே இருக்குன்னா ஹோட்டல்லாம் சொல்ல வேணாம், எதுக்கு நம்ம காசு கொடுத்தானே சாப்பிட்றோம். அண்ணன் ப்ரொமோஷன் சொல்லலாமா? சொல்லிட்டார் அண்ணன். நம்ம போய் ஆமாம், நத்தம் பைபாஸில் இருக்க நம்ம அன்பு அண்ணன் கிரியண்ணே ஹோட்டல் தான் இருக்கேன். சத்திரப்படி கிரியண்ணே ஹோட்டலில். நல்ல ஒரு வெண்பொங்கல் தான் மாப்பிள்ள சொல்லியிருக்கேன். வெண்பொங்கலா? வெண்பொங்கல் சொல்லியிருக்கேன். ஆனால் இலை தான் ஓட்டையாக இருக்கு மாப்பிள்ள. காலைல சாப்பிட்டீங்க எங்கே? கோயிலில் திண்டோம்ல. ஆமாம், அது பிரசாதம். அது பிரசாதம் மாப்பிள்ள. அது பொங்கல் முட்டாத்தனமாக பேசுறீங்க. அன்னை போர் எடுத்தாரு ஒன்றும் பண்ண முடியாது. அக்கா வாங்க. அவர் அப்புறம் சாப்பிடுவாருங்க. புளியலை நடுவில் உள்ள சாம்பார் விடுவாங்க. சாம்பார் பொங்கல் அப்படியே வண்டி உடனே வந்துருச்சு பாலத்தில். வடையா வேணாங்க, நான் டைட்டில் இருக்கேன். நல்லா இருக்கா? கருவேப்பிலையெல்லாம் திங்க வேண்டியான கருவேப்பிலைய முடி வளருவோமா? என்ன சொல்றீங்க? கருவேப்பிலை உப்பா இருக்கியா? முடிய வேணான்றீங்களா? அதில் உப்பு ஒரே நாங்கள் சேர்ந்து வச்சோ. அண்ணே எனக்கு தேவையில்லாமல் ஆம்லெட் சட்னி சாப்பிடக்கூடாண்ணே. ஆமாம், மட்டன் சாப்பிடுங்க. எப்படி ஊரா ஆம்லெட் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடலாம். மட்டன் சாப்பிடலாம். டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அத்தாடி சாம்பார் வாரி ஒன்றும் வைங்க வச்சுருங்க. எது குடிக்கிறதுக்கா? ஆமாம். பொங்கலுக்கு சாம்பாருக்கு உண்மையிலே இந்த கடைக்கு எதுவும் டெல்லி விலைக்கிழமை எங்கே இருந்தாலும் உண்மையிலே சாப்பிடாது. என்ன சொல்கிறீங்க? அண்ணனுக்கு வேணாம் சாம்பார். அண்ணனுக்கு வேணாம். வேணுமா? வேணும்னு நான் சொல்லுவேன். வேணும்னு நாளில் சொல்லுவேன். சட்னி வாங்கிக்கோங்க. ஏன் ஏமாப்பா நீங்கள் நல்லா இருக்கா? சூப்பராக இருந்துங்க. தெரிஞ்சு வை. ஆமாம். அவரை மட்டும் ஃபோன் பண்ணி எடுங்க. என்னடா அள்ளி உருட்டி தெரியாமா? ஒரு உருட்டை துளசை பச்சிருக்கேன். சரியில் உருட்டு ஒன்றும் மாப்பிளா உருட்டி அடிங்க. குலோசை பச்சிருக்கேன் உங்களுக்கு. அது ஓடுங்க. உங்கள் மாப்பிள்ளைக்கு உங்கள் மேலே எவ்வளோ பெரிய ஆமாம் உறுதி அடிக்கணும்மா. மோசை கொடுத்துருங்க. பொங்கல் எவ்வளோ இருக்கணும்? வேலை பொங்கல் 20 ரூபா 30 ரூபா இருக்கு. இப்போ கொடுக்க போறீங்களா? பொங்கல் எவ்வளோ? நீ சொன்ன கரெக்டாக தான் சொன்னேன். 30 ரூபா சொன்னா 40 ரூபா. அவ்வளோதான். ஒரு மதுரை கூட சாப்பிட்டா கிட்டப்பா 100 ரூபா வரும்ண்ணே. சாம்பார் கோளாறு ட்ரீட்டு கேட்குறியா? என்ட்ரிக்கு வந்தால் ட்ரீட் இருக்கா? கொடுத்துருவோம்.
கொடுத்துருவோம் உச்சி முடியும் குறி ரொட்டி. ஏதோ புதுசாக லான்ச் ஆகிருக்குன்றியா? ஐயா சாம்பார் சாம்பார் எப்படி இருக்குல்ல? இப்படி இருக்கு. சொல்லக்கூடாது, கேமரா எடுத்துக்கிட்டே இருக்கணும். சொல்லக்கூடாதா? எடுத்துட்டேடா. நான் ஓனர் சொல்லி நான் சம்பளத்தை ஏற்றி தரேன். அன்னைக்கு கிரியன் சொல்லி சம்பளத்தை ஏற்றி தர சொல்கிறேன். கவலைப்படாதீங்க. ஃப்ரெண்டு சொல்லுங்க, யார் நம்ப மாட்டாரு. நம்பல அவரு. நல்லாண்ணே சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டியா? மாப்பிள்ளை பார்த்தே மாப்பிள்ளை மாசம் மாதிரி அவர் என்ன விட ட்ரெண்டிங்க. அண்ணன் எந்த ஊர்? நரிக்குடியா? வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா? இங்கிட்டு வாங்க. நம்ம நண்பர் ஊர் நரிக்குடி, பேர் ஒட்டங்குளம். ஒட்டங்குளம் நரிக்குடி பக்கத்தில். ஆமாம், நரிக்குடி பக்கத்தில் ஒட்டங்குளம். பேர் வந்து ரவி. பேர் ரவி. டிரைவர் தானே? தெரியுது. நானும் டிரைவர் தான். நம்ம இனமையா நீ? ஓகே சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஃபோட்டோ இந்த வந்துடுறேன். இந்த வந்து சாப்பிட்டேன். ஃபோட்டோ எடுத்து வந்துடுவோம். உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்க தானங்க இருக்கா? எதுக்கு அவன் ஃபோட்டோகிராஃபரா? இந்த கேட்டே போறாம அப்படி ரசிகர்ரா. ராமடா போறாம பேசுறாரு. அண்ணே உண்மையாண்ணே வண்டி வண்டி எடுக்கு வண்டி போகும்போது ஓடி ஊராக இப்படி கொடூரமாக என்ன பண்ணுறாரு? போட்டா என்ன போட்டாக்கிற இல்லையா? அன்னை கல் கிடக்குன்றே அன்னை லாரியில் இருந்து கல் தள்ளி விட்டாங்க. சாம்பார் எப்படி சம்பாதே வாங்குறாரு? வாங்கிட்டே இருக்கேன். அதுவே கவரில் அவ்வளோ ஏற்றி குடிங்க கொடுக்கணும். இந்த எதிரி வேற எங்கிட்ட தான் இருக்கு. யாராமா? நம்ம நண்பர் தான். உடனே மட்டும் எப்படி நண்பர் இருக்காங்க? எல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னே. என்ன இல்லாத பகவான் சைடு தான். நம்ம ரசிகர் வெயிட் பண்ணுறாப்ல. ஆமாம் 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 ஆமாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா 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 நானே அவங்களே பார்த்தான். உண்மை கரெக்டா கரெக்டா. என்னைய பார்க்க வரல, சாப்பிட வந்தாரு. உங்களை பார்த்துட்டாரு. பொய் இப்படி சொன்னா சாமானுக்காக போவாங்க. யாரை பார்க்கறாங்க? நான் சாப்பிட வந்தேன். இப்போ என்ன சார் இருக்காங்க, அவங்க சாப்பிட்றது காசு கொடுப்பாங்கன்னு சொன்னா கொடுப்பாங்க. இந்த போய் நாங்கள் நம்புறது. இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்க. உள்ளுக்குள்ள மாவாட்டத்தில் என்ன செய்யுது? ஆட்டிடுவாரு. சங்கடப்பட உங்களுக்காக நான் அதை கூட ஆட்ட பண்ணானே. இல்லை இவ்வளோ வேகமாக சாப்பிட்றீங்களே. நான் தான் சொல்லிக்கிறேன். ரசிகர் வெயிட் பண்ணிடுறேன். நம்ம நம்பர் வெயிட் பண்ணிடுறேன். போட்டோ எடுக்க அளவு வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணாரு. ஒழுங்க இடம் இருக்குமா? எனக்கு கூட ரசிகர் அதிகமாக கம்மியாக போயிருந்தேன். இந்த கேமரா போயிருக்கு அநியாயம். விசால்ட்டி மாலை கூட அங்கே எண்ணிட்டு போட்டோ எடுக்க மாட்டாங்க, அவங்க எடுக்கிறாங்க. இல்லைவா அப்பல இலைய கழுவிட்டீங்க போலிய. அடுத்த ஆளுக்கா? எல்லாம் கூட இலைய கழுவிட்டீங்க. அடுத்த ஆளுக்கா? சட்னி தின்னுக்கோமா? அண்ணனுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கிற மாப்பிள்ள. ஏன் எப்பயுமே என்ன நான்வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜாக இருந்தாரு, சாப்பிட்டு முடிச்சோன்னு அண்ணன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கை எடுத்து வச்சுருவார். நான் நிறைய நாளாக அண்ணன் வாட்ச் பண்ணியிருக்கேன். என்ன அது மட்டனாக இருந்தாலும் அள்ளி வச்சுருவார். மட்டனை பிரியாணி இருந்தால் பிரியாணியில் வச்சுருவார். மட்டனோட பீஸோட அள்ளி வைப்பார். அந்த மனசு தாண்டா அண்ணன் ஆட்சியை பண்ணதுக்கு. நீங்கள் சாப்பிட முடியல வைக்கிறது. நான் பாட்டு
பார்சல் கட்டி வீட்டுக்கு மாப்பிள்ள நல்லா உங்களோட சட்னி சட்னியா ஒழுங்கு. சூப்பர். போதுமா? போதும் மாப்பிள்ள. ஒரு படத்தில் சொன்னார் செந்தில் சொல்லுவார், நாங்கள் வாங்க எல்லாரும் போய் இலைய எடுப்போம், ஏன் அடக்கம் பண்ண போறீங்களா? அது மாதிரி இப்போ நான் சுவையாக இருந்துச்சு சட்னி சாம்பார் பொங்கலுக்கு 40 ரூபாய்க்கு யார் கொடுப்பான்? நம்ம சத்திரப்படி கிரியண்ணை கிடையாது 40 ரூபாய்க்கு கிடைக்கும். என்ன மணி இன்னொன்று சொல்லுவானே, இன்னொரு பொங்கல் யாருக்கு உங்களுக்கு ஏங்க வேணாம் மாசு மாறிக்கு அடுத்த பொங்கல். நீ இவர் வந்து அவர் ஓகே. நம்ம அருமையான பொங்கல் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது மதுரை மீசமணி அண்ணன் ஸ்ரீ ஹரிணி டிரான்ஸ்போர்ட் நாச்சியப்பன் அண்ணன். இன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வந்து சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு வந்து மாப்பிள்ளை மாசு மாதிரி வெயிட்டிங் சாப்பிட போகிறாரு. எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நன்றி, வணக்கம், பாய் பாய். சு என்ன பாய் சொல்லுங்கள்.